ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. இன்னொரு வழிமுறையை குர்ஆன் சொல்கிறது. அதிகமாக உங்களுடைய தவறுகளை எண்ணி பாருங்கள். எவ்வளவு பாவம் செய்யறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் கண்கள் மூலமாக, கரங்கள் மூலமாக, அடுத்தவனை பத்தி தேவையில்லாம பேசுவதன் மூலமாக இவ்வளவு பாவம் செய்யறோம். அதை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்து அந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து உண்மையாகவே இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படி பாவ மன்னிப்பு நீங்கள் தேடினால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பஞ்சத்தை தரமாட்டான், மழையை நிறுத்த மாட்டான். அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் மழை சரியாக பெய்யும், மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன், உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சீராக்குவான், சரியாக தருவான். குழந்தை செல்வங்கள் இல்லாமல் அல்லது குழந்தை செல்வங்களை பெற்று கெட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவதும், குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நடக்கும். உங்கள் பாவத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தை செல்வங்களையும் உங்களுக்கு தருவான், பொருளாதார செல்வத்தையும் உங்களுக்கு தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு பூங்காக்களையும் வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு நகர்களையும் உங்க ஓடைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவதற்கு நீங்கள் உங்கள் பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று இஸ்திக்ஃபார் செய்து, அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரத்தை, உங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு, அது கிடைப்பதற்கு காரணமாக இஸ்திக்ஃபாரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளை, தக்வாவை, இறை அச்சத்தை மனதில் ஏந்தி, எந்த விதமான கெட்ட விதமான வழிகளில் வியாபாரமும் இருக்கக்கூடாது, நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எதுவும் ஹராமான வழிகளில் இருக்கக்கூடாது. ஹலாலான வழிகளில், சந்தோஷமான வழிகளில் செய்கிற போது நிச்சயமாக அது நமக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை பெற்று தரும் என்கிற நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். இதுக்கு நேர் மாற்றமாக தப்பு செய்யக்கூடாது, நல்லது செய்யணும், அல்லாஹ் பயந்து வாழணும். இதுக்கு நேர் மாற்றமா அல்லாஹ் பயக்காத ஒரு நிலை, அது பார்த்துக்கலாம் அப்புறமா, இப்ப செய்யறது செய்வோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. வரவே வருது நியூ இயர், பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பா பார்க்க வேண்டிய காலம். எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க, பைக் ஓட்டாம அதிகமா ஸ்பீட் இல்லாம பிள்ளைங்களை பார்த்துக்குங்க, நியூ இயர்ல பைக் ஓட்டுவானுங்க, எங்கேயாவது போய் விழுந்துருவானுங்க. கிடைச்சிருக்கிற உயிர் ஒண்ணு, போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லை. எங்க போனாலும் எப்படி போனாலும் உயிர் திரும்ப வராது. அதனால பிள்ளைகளுக்கு தக்குவாவை விதைச்சிட்டா எல்லாத்திலிருந்து பாதுகாக்கலாம். இல்லைன்னா நம்ம பின்னாடியே அலையணும். அவன் என்ன செய்யறான், என்ன பண்றான், நாம நினைச்சுக்கிட்டோம் அவன்கிட்ட மொபைல் இருக்கு, நம்ம ட்ராக் பண்றோம், அவன் எங்க பண்றான்னு நம்மளால பாத்திர முடியும், எங்க போயிருக்கான், எங்க இறங்கி இருக்கான், எங்க நிக்கிறான், எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அவன் மொபைலையே வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. மொபைலை வச்சு டிராக்கிங் வச்சு என்ன பண்ண முடியும், மொபைல் எங்க போகுதுன்னு தானே கண்டுபிடிக்க முடியும். மொபைலை வச்சிருக்கிற அவன் எங்க போறான்னா கண்டுபிடிக்க முடியும். அவன் இன்னொருத்த மொபைலை கொடுத்துட்டு நீ அங்க போ நான் இங்க போறேன் அப்படின்னு வேற வழியில போயிடுறான். நம்மளால தலகீழ நின்றாலும் நம்முடைய பிள்ளைகளை கரெக்டா பர்ஃபெக்டா, இல்ல என் புள்ள பத்திரமாத்து தங்கம், எந்த தப்பும் பண்ணாத புள்ள, அங்கெல்லாம் போக மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான், நோ கேரண்டி. யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, ஒரே ஒரு வழி, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்துல பயத்தை உருவாக்கணும். யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, உன்னை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், இது தப்பு, இது சரி, இதை செஞ்சா இவ்வளவு வேதனைகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் தொழுது என்ன பிரயோஜனம், நீ ஒழுங்கா இருந்தா தானே நம்ம வீட்டுல நல்லா இருக்கும் சொல்லணும். பிள்ளைக்கு புரிய வைக்கணும். சின்ன பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளான பின்னாடி அல்லாஹ் கொடுத்த அழகான உயிரை, ஒரே ஒரு உயிரை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக,
ஒரு சில மணி நேரங்கள் சந்தோஷத்துக்காக உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைகள், மோசமான இடங்களுக்கு போய் அங்க போய் நண்பர்களோடு பழகக்கூடிய நிலைகள், இது எல்லாமே மோசமான காலம் நெருங்குகிறது என்பது குறிக்கிறது. கிறிஸ்துமஸ் தாண்டிட்டாலே இந்த 5 நாள் 6 நாள் அந்த நியூ இயர் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களை பாதுகாக்கிறது பெரிய கஷ்டம். நேற்றே ஆரம்பிச்சிச்சு பல ஷைத்தானியத்துகள்லாம். அதுல நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளும் பல இடங்கள்ல போயிட்டு வர்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல்கள் உருவாகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எது சரி எது தப்புங்கிறத நாமளும் உணரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணர்த்தணும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பாக கெட்ட நடவடிக்கைகள் நடைபெறுகிற இடங்கள்ல இருந்து பாதுகாக்கணும், காலங்கள்ல இருந்து பாதுகாக்கணும். இது மோசமான நேரம்னு தெரியுதா, இந்த நேரத்துல நம்ம பிள்ளைய பாதுகாக்க என்ன வழி, எங்க என்னென்ன செஞ்சா நம்ம பிள்ளைய பாதுகாக்கலாம், நம்மளோட பிள்ளைகள் இருப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பத்தி யோசிச்சு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கண்ணுறவும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெற்று வளர்ப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை நல்லவர்களாக வளருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் சாலிஹீன்களாக அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வளரச் செய்வானாக. நம்மையும் நம்முடைய வியாபாரங்களையும் அல்லாஹ் ஹலாலானதாக, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அதன் மூலமாக புனிதமான ரஜபனுடைய மாதத்தில் முழுமையான பரக்கத்தை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக.